யாரோ ஒருத்தர் வண்டியை குறுக்கால விட்டாரு, சாரி. இவர் பிஸியாக இருக்க மாதிரி நடிப்பார். இவர் கொஞ்சம் பிஸி தான், இருந்தாலும் பரீட்சை கூட எழுத மாட்டார். இப்போ எங்களோட தாத்தாவை பார்க்கலாம். நீங்கள் தாத்தா ஏதாச்சும் பேசுங்க தாத்தா. இன்னும் தக்கா இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? போனோமா டக்கு டக்குன்னு வர்றதை விட்டுவிட்டு நீங்கள் விட்டாமா? அவர் பேர் தான் பன்னீர் சுவாமி. இவர் ஒரு கலர் கிட்ட கூட வாங்கி தர மாட்டார். அதுக்காண்டி சொல்லு சொல்லு. தாத்தாவை பற்றி சொல்லு. தாத்தாவை பற்றி சொல்லு. தாத்தா வந்து ஒரு பீடியை யூஸ் பண்ணுவாங்க. பீடியை ஜூம் பண்ணுங்க. எவ்வளோ பக்கம் இருக்கு பாருங்க. அதில் இப்படிலாம் செஞ்சுருக்கு. வந்துடும். தாத்தா சொல்லுங்க, நம்ம டூர் எப்படி போய்கிட்டு இருக்கு? போனீங்கன்னா டூர் நல்லா போய்கிட்டு இருக்குப்பா. போனீங்கன்னா டக்கு டக்குன்னு. சரி, அவர் அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. நீங்க சொல்லுங்க அத்தை, டூர் எப்படி போய்கிட்டு இருக்கு? பட்டு கண்ட்ராவியா போய்கிட்டு இருக்கு. டூர் வாரியா சேலை கொண்டு போய் அதுக்கு மேட்சிங்கா சொல்லுங்க சொல்லுங்க. போதும், இதுக்கு மேல சொன்னா வீட்ல பச்சை செய்வாங்க. போதும். நீங்க ப்ளவுஸ் மெட்டீரியல் பண்ணி பேசிட்டு வாங்கிட்டாங்களா? பேசுங்க. ஏதாச்சும் சரி, அப்படியே கட் பண்ணிக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டூர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்க்கலாம். ஒரு நல்லா வைப் பண்ணணும். ஆனால் டூருக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை. நீங்க என்ன சொல்றீங்க கவி? வந்ததே வேஸ்ட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஊரை தான் சுற்றி பார்க்குறோம். இன்னும் டூருன்னு ஒரு வார்த்தை கூட எங்கேயும் போகலை. போனோம்னா நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் அப்லோட் பண்ணுறோம். டூருன்ற பேரில் நல்லா சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. அப்படின்ற பேர் ஏதோ ஒன்று போகுது. பிளானிங்கே இல்லாமல் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்களும் அப்படியே உங்க பண்ணை கொஞ்சம் காட்டிடுங்க. இருக்கு